பல பல நோய்கள் இருக்குது. அந்த நோய்களை குணமாக்குறதுக்கு என்ன இயற்கையான வழி இருக்குன்றது தான் இப்போ நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகளை இந்த ஐயாவிடம் கேட்டறிந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கொஞ்ச நேரம் சும்மா எரிவெறி அந்த அடையாளமே. இப்போ இந்த 80 வயது காலப்பகுதியில் கொலஸ்ட்ரால் வந்து உடம்பில் போய் நீ ஒப்புரேன் பண்ண முடியும். நான் அவைய கேட்டேன். இங்கே இருந்து என்னோட சகோதரி ஜெர்மனியில் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிஸ்னஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கைதடி என்ற ஊரில். இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு காரணம் ஒரு பெரியவரோட கதைக்கிறதுக்கு. பக்கத்தில் இருக்கிறார் அந்த ஐயா. பல பல நோய்கள் இருக்குது. அந்த நோய்களை குணமாக்குறதுக்கு என்ன இயற்கையான வழி இருக்குன்றது தான் இப்போ நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகளை இந்த ஐயாவிடம் கேட்டறிந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் ஐயா. வணக்கம். உன்னோட பெயர்? நான் இளைஞன் சிவதுரிச்சந்திரநாதன். சித்த மருத்துவம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அதாவது என்னுடைய ஒரு உறவினர் சித்த வைத்தியராக இருந்தவர். சரி. அவரிடம் போய் சில மருந்துகள் காய்ச்சலுக்கு போகிற பொழுது அவருடைய சில வைத்திய முறையை சொன்னவர். எங்களை கற்கும்படி தான் கேட்டவர். ஆனால் அவர்கள் அந்த காலத்தில் காணி வித்து வைத்தியம் செய்தவர் மக்களுக்கு. காரணம் என்றால் இப்போ எல்லாம் வெளிநாட்டால் பணம் முந்தி சில போல ஒரு சாப்பாட்டுக்கும் எல்லாமே இருக்கு. அவர்களுடைய கொள்கை ஒரு உயிரை காப்பாற்றுவது தான் எங்களுடைய வைத்தியத்தின் நோக்கம். அதன்படி அவை அதை பற்றி இல்லைண்டா அவை உடனே போகும். தங்கண்டா மருந்தை கொடுப்பேன், காய் போய் தந்தாலும் சரி தராது. ஆனால் அந்த நிலைக்கு எங்களால் இயலாது. நான் சொன்னேன், நீ காணி வைக்கிற, நான் இந்த காணி வைக்கிறேன். அதான் பிரச்சனை. அவே வந்து அந்த காலத்தில் அவனுடைய கொள்கை உயிரை காப்பாற்று. அதை அப்படி சரி இப்படி சரி அப்படி செய்ய இப்படி செய்ய அதை அடி இப்படி சரி ரெண்டா அதை செய்து கொடுக்கூடாது. அப்போ அவர்கிட்ட பொழுதுபோட போட்டால் பிடிக்க போகிறது 4 மணிக்கு தான் விட்ட விடுறான். இந்த வைத்தியம் சம்பந்தமாக இது மிக பறஞ்சு கொண்டே இருக்க கவனிக்காது. உங்களுக்கு இப்போ எத்தனை வயது? 80 வயது. சரி, 80 வயதுலேயுமே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம்? ஆரோக்கியம் வந்து நாங்கள் ஒன்று எங்களுடைய நடைமுறையில் தேவையற்ற பிரச்சனைகளை, இப்போ வந்து ஒரு மதுபானத்தை குடித்தால் அதிலே தேவையா, அது உடம்புக்கு தேவையா, அது உடம்புக்கு தேவையா, தேவையில்லாட்டி அது பண்ண அதை நாங்கள் பாதிக்கக்கூடாது. மற்றது புகைத்தல் அது தேவையா, அப்போ அதுகளை நாங்கள் ஏன் பாதிக்கப்படும், அது பயன்படுத்துறதால உடலுக்கு என்ன நன்மை ஆரோக்கியமாக வாழ வேணுமா இருந்தால் சில நடைமுறைகளை நாங்கள் கைக்கொள்ளவும். ஒவ்வொரு மரங்களிலும் ஒவ்வொரு மூலிகையிலும் ஏதோ ஒரு பயன் இருக்கு. இது இருக்குது. இன்றைக்கு எல்லாம் வாயில் புண் வந்துடும். வாயில் புண் வந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அரச மரம் இருக்குத்தான், அரச மரத்தின் பட்டையை வெட்டி துவைச்சி அதை வாய்க்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூப்பிடுங்க. இப்போ இந்த 80 வயது காலப்பகுதியில் நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவத்தை நோக்கி போயிருக்கிறீங்க. எந்த சந்தர்ப்பங்களில் போக வேண்டிய பிரச்சனை என்னென்னா, எனக்கு 2016ஆம் ஆண்டு கொலஸ்ட்ரால் வந்தது. அப்போ கொலஸ்ட்ரால் வந்த இடத்துல நான் 5 நாள் தான் ஆஸ்பத்திரியில். அப்போ சொல்லிச்சுன்னா உடனடியாக இந்த கொழும்பில் போய் நீர் ஒப்புரேன் பண்ண முடியும். நான் அவைய கேட்டேன், உங்களுடைய நடைமுறையின் பிரகாரம் இந்த இருதயத்தை பொடியாடி எடுத்து வச்சு அதுக்கு நீங்கள் பேக்கால் வைக்கணும்.
கால் நரம்பு கை நரம்பை வெட்டி வைக்கிறதுக்கு அந்த வைக்கைக்கு இந்த ஆவி மேலே போடும் சில வேளைகளில். சில வீடு. அப்போ அதையும் பார்த்து இப்படியே இருந்து ஜாகலாம் வரைக்கும் இருந்துட்டேன் தான். நாங்கள் போகிறத பற்றி பிரச்சனை. அப்போ செய்யாமே வந்துட்டீங்க? செய்யாமே வந்துட்டீங்க? செய்யிட்டேன். நான் செய்த வீடு உள்ளி, இஞ்சி, எலும்பிச்சம்புளி, அப்புள் டிராக்டர் ஒரு பனியை. 4வது என்ன சொன்னீங்க? இந்த அப்புள் டிராக்டர் இந்த அப்புள் மரத்தில் இது பானி கொண்டு காய்ச்சி விற்கிறாங்க. அப்புள் சரி. மருந்து கடப்படிச்செல்லாம் கிடக்கு. சரி. ஒவ்வொரு கிளாஸு சாறு பிடிக்கவும். ஐயா நீங்கள் 4 சொன்னீங்களல்ல? 4மே ஒவ்வொரு கப்பு பிடுங்கும் அவ்வளவுக்கு சாறு எடுக்கும். சரி சரி. சாத்தி எடுத்து அவ்வளோ சாத்தையும் கலக்கவும். கலந்து கேஸ் அடுப்பில் நல்லா குறைச்சி விடுவோம். ஒரு மணித்தியாலும் சூடாக்குவோம். சூடாக்கி இறக்கி மூடி விடணுமா இல்லை அப்படியே? மூடி விட்டாங்கன்னா மூடி விட்டு அப்படியே இறக்கி அதில் எவ்வளவு சாறு உண்டு அற விட்டு படிக்கவும். இப்போ சுத்தமான தேன் வேணும். சுத்தமான தேன். அந்த சுத்தமான தேனை எடுத்து இவ்வளவு சாறு உண்டு அவ்வளவு சாருக்கும் அவ்வளவு தேனும் விடவும். இப்போ ஏன் நாங்கள் தேன் விட வேண்டி வருது? இப்போ என்னென்ன ஐயா இப்போ சுத்த தேன் எடுக்கிறதே பெரிய என்னென்னு சொன்னால் இந்த எல்லா சாறிலும் பார்க்க இந்த உள்ளின்ற காரம் அவ்வளோ பயங்கர காரம். அப்போ அது அந்த இதை குறைக்குமோன்றதுக்கு அந்த சரியான முறையில் காய்ச்சப்பட்டால் 20 மில்லியன் நாங்கள் குடிக்க அது ஒரு எரிவு மாதிரி எரிஞ்சு கொண்டு போகும். எரிவு மாதிரி எரிஞ்சு கொண்டு போனால் நம்பி இருக்கலாம் இந்த குலச்சோரை குறையுதன். ஒரே நாளில் எல்லாத்தையும் காய்ச்சி வச்சுட்டு தேவையான அளவு ஒரு நாள் 20 மில்லி காலம் ஒவ்வொரு நாளும் 20 மில்லி பிடிக்க விளம்பி ஒரு வயதில் பல்ல மில்லிக்கும் பொங்கலை போட்டு 20 மில்லி குடிக்கிறது. அது வெறும் போத்தலுக்குள்ள வெறுமையாக வைக்கலாமா இல்லை குளிர் சாதனம் பிரிச்சுக்குள்ள? நாங்கள் ஒரு குளிர் சாதனத்தில் வைக்கலாம். அல்லது அநேகமாக வீட்டுக்குள்ளே வெயில் இல்லாத இடம் தான். இப்போ பிடிக்க 20 மில்லி குடிக்குவோம். குடித்ததுக்கு பிறகு என்ன செய்து நீங்கள் அங்கே போனீங்க? நான் வந்து முடிக்க விட்டு போனேன். சரி. இது இருக்கோ இல்லை குறைவு இருக்கும்னு பார்க்க. சரி. அங்கே போன வச்சு அப்படியே அடைப்பு எடுபட்டு போச்சுன்ட்டு. இப்போ நான் இது சம்பந்தமாக எனக்கு அறிஞ்ச வைக்கும் இப்படி செய் கன பேர் செய்தவர். துளசியை ஏன் தெய்வமாக போட்டுள்ளார்? முன்னுக்கு வச்சிருப்பேன் வீட்டில் வச்சு 2 கருத்து. அதாவது ஒரு மனிதனுடைய நோயில் 90% நோயை குணப்படுத்தி மாற்ற துளசிக்கு உண்டு. അതിൻ്റെ ഇരിവോ വേരോ காயோ எல்லாம் மருத்துவம். அந்த காலத்து உங்களுடைய முன்னுள்ளோர்கள் அதை தங்களுடைய பாமினையில் பாவிக்கும். உங்களுக்கு காலில் நெருப்பு சுட்டு போட்டு அது கொண்டுமே செய்ய வேண்டாம். ஒதிய மரம் இருக்குது. ஒதிய மரத்திൻ്റെ பட்டையை வெட்டி இடியுங்கள். இடிச்சு சாரை பிடிஞ்சி உங்களுக்கு அதுக்கு மேலே பிடிக்கும். வெடி கொஞ்ச நேரம் சும்மா குச்சி எரிவரிக்கும். பிறகு அந்த அடையாளமே அந்த செடியை அந்த பேந்ததை அப்படியே வைக்க ஒரு பாதி மேலே அந்த களி மாதிரி வரும். 3-4 நாள் அதை எடுத்து அதை அப்படி கொடுக்கும். அது ஒரு அப்படியே தண்டை பாட்டுக்கு ஒரு நான் 2000 இடம் பேர்ந்து மலைப்பையில் போய் இருந்தேன். ஒரு 3 வயது பிள்ளை அந்த மோட்டை சைக்கிள் சேலஞ்சர் விட்டு போட்டு. அப்போ ஒரு எல்லாரும் பேனை பிடிக்கின்ற ஒரு காரை பிடிக்கணுமே. அது எனக்கு ஒரு 10 மில்லியன் தாரு. அங்கே எங்கே மிக்கிதண்டு இருக்கார். இப்போ கட்டியும் கொண்டு போனது. இப்போ நல்லாயிரம் ஒரு பக்கத்தில் பழவில் கிடந்தது. ஒதிய மரம் பட்டிலான் பாட்டி இப்போ அடிச்சு போட்டு எல்லாம் துண்டு அப்படி போட்டு இடிக்கும். இடிக்காங்க புரிஞ்சு விட்றா அதுக்கேட்டேன். புரிஞ்சு விட்டாச்சு. ஒரு கொஞ்ச நேரம் அதை இடிக்கும். கத்தினாள். பிறகு அந்த புள்ள சத்தமில்லை ஜாடிக்கும். பிறகு எல்லாருமே இப்போ காலை பார்த்தீங்கன்னா அங்கே பொங்காமில்லி உண்டு. இன்னைக்கு அது சுபமான பேர் நான் சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல். இப்போ இன்றைக்கு ஆங்கில வைத்தியத்தில் ரசாயனம் இல்லாத, ஆனால் இங்கண்டைக்கு ரசாயனம் கலக்கு. ஆனால் 4 ஈடுபடும். ஆனால் நோய் குணமாக. அதுதான்
அடுத்ததையா இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையுமே நீங்க முன்படுத்தி பார்த்தா கற்பூரவள்ளி நிற்கும், துளசி நிற்கும், இப்படி நிறைய மரம் செடி கொடிகள் கற்பூரவள்ளி இருக்கும். என்னென்ன பாருங்க இப்போ இன்றைக்கு இங்கே இருந்து என்னோட சகோதரி ஜெர்மனியில் கற்பூரவள்ளி இந்த துளை கண்டு கொண்டு போனவள் கொண்டு போய் அங்கே நட்டு அவள் அந்த கிராமம் அந்த துளையும் கற்பூரவள்ளியும் பிறப்பி போட்டாள். என்னுடைய அவர் ரோட்டு ஆக்களை வச்சு வாங்குவார் பேர். அப்போ அவங்களுக்கு இருமல் வந்தால் அவங்களுக்கு அங்கான் போவோம். இது அந்த கற்பூரவள்ளியும் துளசியும் அடி சப்பு அப்போ பேருந்து அந்த மருந்துன்றோ அப்போ அவங்க எல்லாத்தையும் ஜாடி உண்டு கொடுத்து அந்த ஏரியா துளையும் கற்பூரவள்ளி பழக்கியாச்சு. வீட்டில் என்னென்ன மரம் செடி கொடிகள் நிற்கணும்? கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை, மற்றது மதுக்க, முடக்கத்தார். ஆனால் நாங்கள் அதில் எங்களுடைய ஆட்களுக்கு நம்பிக்கை வளரும். இப்போ ஜனரோமண்டன்னு வச்சு உடனே ஓடுறாங்க. நீங்கள் அவர் ஆபரேஜம் பூவை காய வச்சு அந்த ஆபரேஜம் பூவுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கோ அவ்வளவு நச்சீரத்தை அவ்வளவு மல்லிகையும் போட்டு இடிச்சு போட்டு காலமாக பிடிக்க இங்கே தண்ணி பிடிச்சி பாருங்க. உங்கள்ட இதுக்க கிடக்கிற கொலுத்தூர் அடைப்பை கூட வச்சு இந்த நஞ்சீரத்தாலே எடுக்கும். நாங்கள் அதில் எங்களுடைய ஆக்கள் பாதிக்க குறைவு. ஆங்கில சில பேருக்கு அது ஆங்கில வைத்தியம் ஒரு பயப்பாடு. அடுத்த உடனே மருந்து அதை விட வைக்கும் மருந்து இல்லை 1700 சித்த வைத்திய குறிப்பு 1250 எல்லாம் மூலிகை. இப்போ உடம்புல இருக்கிற கூடுதலான நோய்களுக்கு இதில் என்ன மருந்துன்னு சொல்லியிருக்கா? அப்படியா என்ன தீர்வுன்னு சொல்லியிருக்கா? ஒவ்வொன்றுக்கும் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே மனக்கோளாறு வராமல் தடுக்க அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கைகாலில் மருதாணி 20 நாள் மனக்கோளாறு வராமல் தடுத்து கொள்ளலாம். அதான் முந்தி மருதாணி போட்டிருக்கணும். என்ன இந்த மருதாணியை கொள்ளலாம். எலும்பிரிக்கு நோய் குணமாக புறால் இலையை பொடி வைத்து அரிமாவுடன் கலந்து அடை செய்து சாப்பிட குணமாகும். அம்மை நோய் வந்தவுடனே சில துளசி இலைகளுடன் சிறு குங்குமப்பூ சேர்த்து அரைத்து கொடுத்தால் அம்மை நோய் குணமாகும். பாருங்க, சக்கரை வியாதி குணமாக தினசரி 5 ஆவரம் பூவை வென்று சாப்பிட்டு வர சக்கரை நோய் குணமாகும். புற்றுநோய்க்கு இருக்காம இருந்து புற்றுநோய்க்கு வேப்பமில்லி அருகம்புல்லு கஷாயம் செய்து 100 மில்லி சாப்பிட்டு வர புற்றுநோய் குணமாகும். மற்றது இந்த பாரிய வாழ்ந்துக்கிறோம். அந்த காலத்தில் இந்த வெங்காயம் இருக்கு. வெங்காயம் பம்பா வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம். எங்கள் சின்ன வெங்காயம் சாரை போயிடுச்சு. ஒரு கப்பு ஒரு தேக்கரண்டி பிடிக்க கொடுக்கும். கற்பூரவள்ளி இல்லைன்னா வேப்பெண்ணெய்க்கு கற்பூரத்தை போட்டு அதை காய்ச்சி அதில் போட்டால் கரை அதை போட்டு சூடு வரக்கு மஜாச்சு எழுது கொண்டு வர தண்டை பாட்டுக்கு அந்த நோய் குணப்படும். மஞ்சள் காமாலை பழுத்த வாழைப்பழத்தின் தோல் மீது சுண்ணாம்பை தடவி இரவு முழுவதும் பனியில் வைத்து காலையில் சாப்பிட்டு மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கலாம். இன்னொன்று இருக்குது மஞ்சள் காமாலை. மற்றது இன்னொன்று கீழா நெல்லிக்கடியை கலவி சுத்தம் செய்து அப்படியே மையா இறைச்சி மோருடன் கலந்து சாப்பிட்டு வர. இந்த இயற்கை எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு மரம் செடி கொடிகள்லையும் ஏதோ ஒரு பயன் இருக்கு. எல்லாத்திலும் எல்லா குணமும் இருக்கு. புற்று நுரையீரல் முசுமுகத்துக்கு இலையை பொடியாக்கி நறுக்கி மாதம் 2 தடவை சாப்பிடுகின்றார். மற்றது அம்மை நோயை தடுக்க 10 கிராம் வெந்தயம் மிளகு 5 கிராம் தட்டி பொடி செய்து தண்ணீர் விட்டு காய்ச்சி காலை மாலை 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட அம்மை நோய் பரவா. சில பேர் இந்த குரல் பாடுற பேர் இருக்கிறார். மாவிலை இருக்கு, மாவிலை அபிச்சு போட்டு குடியும். அப்போ இந்த குரல் நல்லா வருமா? நானும் குடித்தா இந்த குரல் நல்லா வருமா? தாகங்களுக்கு இனிமையாக வருமா? இனிமையாக வருமா? அப்படி இனிமையாக
சங்கீத மேகம் நல்லா இருக்கா? இதை விட நல்லா இருக்கும் இப்ப. ஓ இளம் இலையா எடுக்கணுமா இல்லை எப்படி அது? இல்லை இப்போ நடுத்தர இது எடுத்து ஆ சரி. அதை அது காய்ச்சி போட்டு அவிச்சு. குடிக்கணும் அந்த சாறு. கழுவி போட்டு அவிச்சு தனியாக குடிக்கும். நாங்கள் செய்கிறோம் இது இதெல்லாம் செய்து பார்க்கும். அதான் என்ன இதால ஒரு பக்க விளைவு இல்லையே, ஒரு இயற்கையானதை தான் அதாவது எடுப்பீங்க. அப்படி அந்த இயற்கையை நாங்கள் பாவிக்குவோம். முன்னைய காலங்களில் உணவு முறை எப்படி இருந்தது? அந்த பின்னாட்டு இருக்கு. அந்த காலத்தில் எனக்கு இப்போ மாறி அதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பாய் போட்டு பின்னாட்டை கொண்டு வந்து வெனக்காய் கொண்டு வந்து புளிக்கிறோம். ம். புளிஞ்சு பரவி தட்டு தட்டாக எடுக்கிறது. அது என்ன சத்து இருக்கு உடம்பில் உள்ள கழுவியை அகற்றுறதுக்கு பின்னாடி நெஞ்சு பார்க்கு. இன்றைக்கு எல்லாம் இந்த பனங்காய் தேடிப்பார். இப்போ வெத்திலையில் மருத்துவ குணம் உண்டு. ம். இல்லைன்னு சுட்டு வெத்திலை வந்து பாட்டிக்கு அந்த சாறு இருக்குது. சாறை எடுத்து குடித்தால் வயிற்றுக்கு கிடக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் ஆகட்டும். சாக்காட்டு. ஆனால் இங்கன்ற அகல் அதே தியானமாக இருக்கக்கூடும். அது எப்பயாவது. இல்லை இப்போ ஒரு கால் ஒரு நாளைக்கு சப்ப பண்ணுமென்றால் ம் ம். இல்லை அதோட சேர்க்கிற சுண்ணாம்பு புகையிலை. பார்க்க பாக்கு இருக்கு. ம். பாக்கு அஜீரணம், அதாவது சாப்பாட்டை சமைக்கிறது. சமைக்கிற ஆற்றல் இருக்கு. இதை நாங்கள் முறைப்படி பாவிக்குவோம். தேவையானதை எடுத்துக்கொள்ளணும். சுண்ணாம்பு தேவையில்லைன்னா அதை விட்டுருவோம். முன்னைய காலங்களில் இருந்த உணவு முறைகள் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் அவங்க வந்து தேத்தண்ணிங்க கண்ணாலையும் காணிட்டு அப்போ பழங்கஞ்சி, சாமி கஞ்சி, சாமி அரிசியே கஞ்சி, மற்றது புத்தரிசி, மற்ற வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் பால் விட்டு விடிக்க கஞ்சி மாதிரி எல்லாம் பொழிஞ்சு குடிச்சிட்டு விசாரிச்சு போகும். மற்றது இந்த குரக்கன் நம்ம புரியாது. இப்போ சாப்பிட்டுட்டு போனால் 1000 கண்டும் இன்னும் கொத்தும். இப்போ இன்றைக்கு அது யார் செய்கிறோம்? அடுத்தது அந்த சிறுநீர் கல்லுன்னு சொல்லுவீனுமில்ல, சிறுநீர் கல், அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த வாழை தண்டு இருக்கு. வாழை உள்ளான் வாழை இந்த இது அதை அரைச்சி இந்த வெட்டி தூளாக்கி இஞ்சியில் அரைச்சி அதான் குடிக்கவும். அது குடித்தா இப்போ அது தண்டை பாட்டுக்கு கரைச்சி பொழிக்குது. இலச்சில் இப்போ அவனுக்கு இந்த உருக்குனான்னு சொல்லி அவன் என்ன கிட்ட போட்ட பாலையை வெட்டி போட்டு அவன் நடுவே அந்த பாலையை சுத்த வர வெட்டி நடுவே பள்ளமாக்கி அதில் தண்ணி பெரும்பி அந்த தண்ணியே குடி அவனை கழிச்சுவோம். பல் சொத்தை வருமில்ல நிறைய பேருக்கு. அதுக்கு என்ன மீண்டும் செய்யலாம்? என்ன புங்கம்பட்டையை இடித்து தூளாக்கி நீர் விட்டு கொதிக்க வைத்து பாதியாக்கி நீர் சுண்டி வரை காய்ச்சி அதன் பின் 200 மில்லி நல்லெண்ணெயையும் 10 கிராம் கடுகு தூளையும் சேர்த்து காய்ச்சி முழுகு பதம் வரும்போது புன்கண் கஜாயத்தை கலந்து சூடாக்கி இந்த எண்ணெயை தினையை 2 பேடை ஒரு கரண்டி வாயில் விட்டு 2 நிமிஷத்தின் பின் கொப்பளிக்க பச்சத்தை. ஆனால் நாங்கள் அதில் செய்கிறோமோ அந்த பள்ளி பறிக்கெல்லாம் கொப்பைப்பழம் நல்ல ஜாமான். கோவை பழம் என்ன செய்ய? அது அதான் சாப்பிடவும் அப்படியே சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இந்த சில பேர் இந்த அநேகமாக சேர்ந்து வெளிநாட்டுக்கு நான் இந்த சகோதரி செல்ல கொண்டு இந்த குப்பைக்காய் இருக்குதான் குப்பைக்காயை வெட்டி காய வச்சு பத்தல் போட்டு அனுப்பி அவளுக்கு சொன்னேன். கோபி கோட்டையை போட்டு இடித்து பள்ளன தண்ணி குடி. அவளுக்கு போய் தரக்காது இல்லையான்ட்டு நிற்கலாம். உபகாயை இங்கே உபகாய்க்கு மரியாதையே தெரியாது. ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா இருந்தால் சில பழக்க வழக்கங்கள் முக்கியம், எங்களிடம் முக்கியமாக கடைப்பிடிக்கவும். சரி ஐயா, நன்றி. சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த ஐயாவோட இருந்து கதைத்த நேரத்தில் அவர் எங்களுக்கு நிறைய மூலிகை சார்ந்த
மருத்துவங்களை சொல்லியிருக்கிறார். இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் முக்கியமாக இருக்கிற இந்த அதிகமான சீனி சத்து கூடி உங்களுக்கு சுகர்ன்னு சொல்லியிருப்பினும், அடுத்தது கொழுப்பு நோய், கொலஸ்ட்ரால் இருக்கும். அப்படியான நோய்களுக்கு ஐயா சொன்ன அந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதை தாண்டி எங்களுடைய வீட்டில் நிறைய மரம் செடி கொடிகள் நிற்கணும். அதுவும் மருத்துவ குணம் சார்ந்த எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. இப்போ அதுக்காக அலரி மரத்தை கொண்டு வந்து வைக்கிறது இல்லை. எது பயன்படுமோ அதை வச்சு அதன் மூலமாக பயனடையுங்கள்ன்றதை இந்த காணொலியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.